நம்மளே அடுத்தது ஜெயமோகன் பேச போகிறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி அவரை பேச அழைக்கிறேன். இன்றைய காந்தி என்று அவருடைய ஒரு முக்கியமான புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா ஈரோட்டில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. நானும் என் நண்பர் கருணாவும் அந்த வெளியீட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். நான் அதில் பேசினேன். பேசி முடிச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் ஜெயமோகன் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் டாக் கொடுத்தார். ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கையில் வச்சுக்கின்னு ஒரு 6 சப்ஜெக்ட் 1, 2ன்னு ஒரு 6 விஷயங்கள் பேசினார். எனக்கு தோணுச்சு இந்த நோபல் உரைகள்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு உரையாக இருந்துச்சு. எனக்கு ஜெயமோகனுக்கு வந்து இது எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நானே யோசித்தேன். சுந்தரராமசாமி அப்படி சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லா கூட்டங்களுக்கும் ரெகுலராக போக மாட்டார், ரொம்ப ரேராக தான் ஒத்துக்குவார். அப்படி ஒரு கூட்டத்துக்கு ஒத்துக்கினார்னா அந்த மூட்லேயே இருப்பார். அப்புறம் அவர் ஸ்டெனோலாம் இருப்பாங்க, டைப்பிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸ்டெனோ கிட்ட சொல்லி அவர் என்ன பேச போகிறோம் அப்படின்றத பர்ஃபெக்டாக டைப் பண்ணி அந்த டைப்டு காப்பியோடு தான் வீட்டில் இருப்பார். அப்புறம் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஆண் அழகன் சுந்தரராமசாமி. ஜெயமோகன்லாம் அந்த நினைவோட எல்லாம் அது எழுதி நீட்டாக டக் பண்ணி அப்படி ஒரு பிரமாதமான நல்ல சகப்பாக இருப்பார். ஒரு ஸ்டைலாக அந்த டெக்ஸ்ட்டை தூக்கி அப்படி டேபிளில் போட்டுட்டு வெளியே போகிறார். அந்த கூட்டத்துக்கு டெக்ஸ்ட்டை எடுத்துன்னு போக மாட்டாங்க. நீங்கள் அவர் பேசி முடிச்சுட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை மறுபடியும் படித்து அதை வந்து ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு அனுப்புவார். அவர் பேசுறது அந்த டெக்ஸ்ட்டும் ஒன்றே தான். அது வந்து திருவண்ணாமலை நான் பல முறை சொல்லியிருக்கேன், 101வது இதையும் சொல்லிடுறேன். திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் முற்றத்தை கூட்டம் அவர் வந்தார். அப்போ சொன்னார், ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க அந்த இலக்கிய கூட்டத்துக்கு. ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு 60 பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் சொன்னார், நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவன் என்று என்னை பவா அறிமுகப்படுத்தினார். ஆம், நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவன் தான் என்று சொல்லி ஒரு பேச்சாளன் தனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்களை மகிழ்விக்க அல்லது அவனை உந்தித்தள்ள தான் என்னவெல்லாம் ஜால்ஜாக்கு வித்தை காண்பிக்கிறான் என்பதை அவன் பேச்சை அவனே ஒரு டேப் ரெக்கார்டரில் போட்டு அதை அவனே ஒரு டெக்ஸ்ட் பேப்பரில் உட்கார்ந்து எழுதினால் ப்ரெஸ்ஸுக்கு போகும்போது வெற்று தாள்கள் தான் போகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்னார். எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சுன்னா இந்த ஆள் இப்படி பேசுகிறாருன்ட்டு நைட்டு வந்து அவர் 1.25 மணி நேரம் அங்கே பேசினார். வீட்டில் போய் டேப் ரெக்கார்டில் 1:30 மணிக்கு நான் அவர் பேச்சை போட்டு எழுத ஆரம்பித்தேன். விடிய எழுதினேன். நண்பர்களே, நீங்கள் நம்பணும், அவருடைய அந்த 1.25 மணி நேரம் பேச்சில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமாவை கூட என்னால் எடுக்க முடியல. அப்படியே அது டெக்ஸ்ட்டு இருக்குது. இணையத்தில் வந்து கமலா ராமசாமி அவருடைய ஒய்ஃபே அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி இணையத்தில் போட்டிருக்காங்க. அவ்வளவு கிறிஸ்பான அந்த மரபு அந்த அந்த அதை வந்து இந்த பேசுகிறவங்க கற்றுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே அந்த டெக்ஸ்ட் வந்து அவ்வளோ திக்காகவும் அவ்வளோ கரெக்டாகவும் அப்படியே சப்மிட் ஆகும். அந்த மாதிரி தான் சுந்தரராமசாமி, அது மாதிரி தான் நான் ஜெயமோகனுடைய உரையை பார்த்துருக்கேன். அதில் ஒரு வரியை கூட நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. அனாவசியமான ஒரு வரிகள் கூட இருக்காது. இது வந்து சாதாரணமாக வந்துடாது. அப்புறம் நான் ஜெயமோகன்கிட்ட பார்த்தப்போ ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய வாசிப்பு. நீங்கள் வந்து ஒரு புஸ்தகம் நான் கொடுத்து நான் பல முறை பார்த்து இப்படி தள்ளுவார் அவர். நான் சொன்னேன், நீங்கள் படிக்கலையா ஜெயமோகன், தள்ளுறீங்கன்னு. நான் படிச்சுட்டேன், நீங்கள் கேளுங்க, 28வது பக்கத்தில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன்னு. பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஸ்பீடு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஸ்பீடில் யார் வாசிப்பார்? விவேகானந்தர் அப்படி வாசிப்பார்னு சொன்னார். அப்படி தள்ளுவார். ஆனால் அவர் எல்லாத்தையுமே ஒரு ஒரு இதெல்லாம் சாதாரணமாக வந்துடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பல வருட பயிற்சி, பல வருட உழைப்பு. எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி வந்து அவர் வீட்டில் வேலை பார்த்தாங்க ரொம்ப வருஷமாக, ரஞ்சிதம் ஆண்டின்னு. அந்த ஆண்டி சொன்னாங்க, பல முறை ஜெயமோகன் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது டெலிஃபோன்ஸில் இவர் வீட்டில் நுழையிறதுக்கு பதில் பக்கத்து வீட்டில் நுழைஞ்சிருவாராம். அது ஒரு மாதிரியான பித்து நிலை. அது நீங்கள் அந்த 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 மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க தான் அவ்வளவு எழுத முடியும், அவ்வளவு பேச முடியும். அதை வந்து ஒரு பெரிய அந்த திக்னஸ் வந்து எப்பயுமே அவருடைய பேச்சில் இருக்கும். தயவுசெய்து இதே அமைதியோடு இந்த ஒரு நீண்ட உரையை ஜெயமோகன் திருவண்ணாமலைக்காக ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1994 அப்போது நான் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் சுந்தர ராமசாமியை அந்தியில் ஒரு 9 மணி அளவில் தொலைபேசியில் அழைப்பேன். நான் தொலைபேசி துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்ததனால் அது ஒரு செலவுள்ள வேலை அல்ல. ஆகவே தொடர்ந்து அவரை அழைத்து பேசி கொண்டிருப்பேன். 1 மணி நேரம் வரைக்கும் கூட பேசினது உண்டு. அவரும் அதை விரும்புவார். ஏதோ ஒரு நாளைக்கு நான் அழைக்கவில்லை என்றால் மறுநாள் கேட்பார், ஏன் கூப்பிடல அப்படின்னு. அவர் ஒரு நாள் கூப்பிட்ட போது வழக்கத்திற்கு மாறான உற்சாகத்துடன், இன்றைக்கு ஒரு நாவலை படித்து முடித்தேன், கைப்பிரதியாக எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது,
கிரியா ராமகிருஷ்ணன் அந்த நாவலை எனக்கு அனுப்பினார் என்று சொன்னார். அதை பற்றி மிக விரிவான ஒரு அறிமுக விமர்சன கட்டுரையை அவர் பொறுப்பேற்று நடத்தி வந்திருந்த 2ஆம் கட்ட காலச்சுவடில் எழுதினார். அதுதான் இமயத்துடைய கோவேறு கழுதைகள் என்கிற நாவல். அத்தகைய ஒரு பாராட்டு ஒன்று அவ்வளவு எளிதானதல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்பிரதாயமான பாராட்டுகள், போகிற போக்கிலான தட்டி கொடுத்தல்கள், இதெல்லாம் இலக்கிய சூழலில் என்றைக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் சிலர் அதை செய்ய மாட்டார். சுந்தரராமன் அதை செய்ய மாட்டார். ஆண்டு கணக்கில் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு நாவல் எழுதி அதை அவருக்கு கொடுத்து பல நாட்கள் கழிந்து, சார் நாவலை படித்தீங்களா அப்படின்னு கேட்டால் படித்தேன் அப்படிம்பார். அப்புறம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இவன் எதிர்பார்ப்பார், இப்படி உடம்பு ததும்பும், ஒன்றும் சொல்ல மாட்டார். அது பிறகு தாங்க முடியாம கேட்பான், எப்படி இருந்தது, சொல்றதுக்கு இல்லை அப்படிம்பார். அதற்கு மேலும் கேட்காமல் இருக்கக்கூடிய நாகரிகம் அவனுக்கு இருக்கும் என்றால் அவன் தப்பித்தான். அதற்கு மேலும் கேட்டு கற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கும் என்றால் அவன் மேம்படவும் கூடும். சுந்தரராமசாமி போன்ற ஒருவர் அவ்வளவு பெரிய ஒரு பாராட்டை இமயத்துடைய அந்த நாவலுக்கு எழுதியது அன்று ஏறத்தாழ இமயத்துடைய தலைமுறையை சார்ந்தவராக எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அந்த நாவலை நான் அது வந்த ஒரு 15 நாட்களுக்குள் வாங்கி படித்து இமயத்திற்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவருக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். அந்த நாவலை விரும்பி பாராட்டி நான் ஒரு கடிதம் எழுதினேன். பிறகு அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கத்தை விரிவாக்கி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து அவருடைய படைப்புகளை பற்றி பேசக்கூடியவனாக, விமர்சிக்கக்கூடியவனாக இருந்து வருகிறேன். இன்று திரும்பி வரும்போது என்னுடைய தளத்தில் எத்தனை கட்டுரை இமயத்தை பற்றி இருக்கிறது என்று பார்த்தேன். ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், குறிப்புகள் இமயத்தை பற்றி நானும் என்னுடைய வாசகர்களும் நண்பர்கள் எழுதியவை இருக்கின்றன. தொடர்ந்து அவரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு இலக்கிய விமர்சகனாக இருந்து வருகிறேன். இமயத்துடைய இடம் என்ன என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இமயம் எழுத வரக்கூடிய காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருக்கும் பலர் இளைஞர்கள், அந்த சூழல் உங்களுக்கு தெரிந்திருக்காது. அது நான் ஒரு முறை வேடிக்கையாக சொன்னது போல, கோயில்பட்டியில் டாலியா பூக்கள் விரிந்த காலம், மதுரை மொட்டை வெயிலில் பனியை பற்றி கவிதைகள் எழுதப்பட்ட காலம். அதாவது யதார்த்தவாதம் முடிந்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு கிளம்பி வந்தது. யதார்த்தமாக சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம், இனி அதை தலைகீழாக்கி கற்பனையாக, ஃபேண்டசியாக, மிகையாக்க எழுத வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அது ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. ஏனென்றால் தமிழில் எங்களுக்கு முன்னால் மாஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் எழுத்தாளர்களுடைய ஒரு பெரிய பட்டியலே இருந்தது. ஒரு பெரிய பட்டியலே இருந்தது. புதுப்பித்தல்லேருந்து தொடங்கினால் இன்றைக்கு வரைக்கும் நாம் எழுதக்கூடிய எல்லா வகையான எழுத்துக்கூடிய முன்னுதாரணமான ஒரு கதையை புதுப்பித்தலில் நீங்கள் பார்க்க முடியும். அதிலிருந்து அழகிரிசாமி, சுந்தரராமசாமி, அசோகமித்திரன், வண்ணதாசன் என்று ஒரு பெரிய வரிசை வந்துவிட்டது. அதில் எழுத வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் எழுதிவிட்டார்கள். நாஞ்சில் நாடனுடைய ஒரு கதை, இன்னொரு பக்கம் வண்ணதாசனுடைய ஒரு கதை, அந்த பக்கம் ஆமாதவனுடைய ஒரு கதை வந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னை போன்ற ஒருவர்களுக்கு நாம் என்ன சொல்வது என்கிற ஒரு திகைப்பு இருந்தது. அதற்கு மேல் ஒரு கட்டாயம் இருந்தது. தமிழ் இலக்கியத்திலே அதுவரைக்கும் எழுதிய அத்தனை பேருமே தனி மனித வாழ்க்கை, தனி மனிதனுடைய உறவு சிக்கல்கள், துயரங்கள், தனிமைகள், வீழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் எழுதினாங்க. பெரும்பாலும் பர்சனல் ஸ்டோரிஸ் என்று சொல்லக்கூடிய கதைகள், டைரி குறிப்பு மாதிரியான கதைகள் இதான் எழுதப்பட்டன. நான் எழுத வந்தபோது தனி மனிதனை தராசுடைய ஒரு தட்டில் வைக்கும்போது அதற்கிணையான மறு தட்டில் வரலாற்றை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தேன். தத்துவமும் வரலாறும் இல்லாது இலக்கியம் கிடையாது. வரலாறும் தத்துவமும் இலக்கியத்துக்குள்ள வரணும்னா யதார்த்தவாத இலக்கியத்துக்குள்ள அது இயல்பாக உள்ள வர முடியாது. அதுக்கு வேறு வகையான கதை சொல்லல் தேவைப்படுகிறது.
உதாரணமாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருடைய கதையை நீங்கள் எழுதுறீங்க, அவருடைய மனக்கொந்தளிப்பை நீங்கள் எழுதுறீங்க. அது நீங்கள் எவ்வளவு எழுதலாம் சரி, ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது உலகத்தின் மிக பழமையான ஒரு எரிமலை அமைந்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தில் என்று எழுதினா அது வேற அர்த்தம் வந்துடுது. அது வேற அர்த்தம் வந்துடுது. அப்போ ஃபேண்டசி என்பதற்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் அகழ ஆரம்பித்தோம். திருவண்ணாமலை அதற்கு மிக முக்கியமான ஒரு இடம். இந்த திருவண்ணாமலையிலே நாங்கள் கூடி யதார்த்தத்தை எப்படியெல்லாம் கொலை செய்வது, அதற்கு எப்படி நல்லடக்கம் செய்வது, இரங்கற்பா எழுதுவது என்பதெல்லாம் விவாதித்து முடிவு பண்ணி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு தொகுப்பு போட்டோம். ஸ்பானிய சிறகும் வீரவாளும் என்கிற தொகுதி இங்கே திருவண்ணாமலை தயாராகி அன்னம் வெளியீடாக வந்தது. அதில் எல்லாமே அந்தரத்தில் பறக்கும் கதைகளாக இருந்தன. தமிழ் செல்வத்திலிருந்து நான் வரைக்கும் அதில் எழுதியிருக்கோம். அந்த தொகுதி அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி அதற்கு அசோகமித்திரன் சற்றே நையாண்டியுடன் ஒரு விமர்சனம் எழுதி இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட யதார்த்தவாதம் இனிமேல் இல்லை என்கிற ஒரு காலம் தமிழில் வந்தது. அதே போல அந்த காலகட்டத்திலே பாண்டிச்சேரியை மையமாக்கி ஒரு இலக்கிய அலை உருவாகி வந்தது. நிறப்பிரிகை என்கிற ஒரு இதழ். அந்த இதழில் அன்றைக்கு எழுதி கொண்டிருந்தவர்கள் முக்கியமாக 3 பேர்: ராஜ் கௌதமன், ரவிக்குமார், ரமேஷ் பிரேம். ரமேஷ் பிரேமை ஒருவராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு தலித் இலக்கியம் இங்கே உருவாகி வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை முன்வைத்தார். தொடர்ந்து தலித் இலக்கியங்கிற கருத்தை முன்வைத்ததில் தமிழவனுக்கும் நிறப்பிரிகைக்கும் பங்குண்டு. அவர்கள் முன்வைத்த இலக்கியம் என்பது ஆதிக்க எழுத்து என்பது யதார்த்தம், யதார்த்தம் என்பது ஆதிக்கவாதியால் உருவாக்கப்படக்கூடியது. அதை உடைத்து கற்பனையின் வீச்சில் எழுதுவதுதான் தலித் இலக்கியமாக இருக்க முடியும். தலித் இலக்கியம் என்பது ஃபேண்டசியாகத்தான் இருக்க முடியும். தலித் இலக்கியம் என்பது தொன்மம் சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். தலித் இலக்கியம் என்பது கட்டற்ற கற்பனையை முன்வைப்பதாகவும் அதுவரைக்குமான யதார்த்தங்களை உடைப்பதாகத்தான் இருக்க முடியும். இந்த 2 பள்ளிகளும் வலுவாக இருந்த ஒரு காலகட்டத்தில் கோவேறு கழுதைகள் என்ற ஒரு நாவல் வருது. அந்த நாவல் முழுக்க 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 யதார்த்தமான நாவல், ஆவணத்தன்மை கொண்ட நாவல். இன்னொரு அர்த்தத்திலே சொல்ல போனால் நேச்சுரலிசம் என்று சொல்லப்படக்கூடிய இயல்புவாத தன்மை கொண்ட நாவல். யதார்த்தவாதத்துக்கும் நேச்சுரலிசத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. யதார்த்தவாதம் என்பது உள்ளது உள்ளபடி சொல்கிறேன் என்கிற ஒரு பாவனை கொண்ட நாவல். படிக்கும்போது இது இப்படித்தான் என்று தோன்றும். நேச்சுரலிசம் என்பது அதனுடைய இன்னொரு முதிர்ந்த பகுதி. அதில் உள்ளத்துடைய ஓட்டங்கள் கூட முக்கியம் கிடையாது. என்ன நடக்குது என்பதை சொல்வது மட்டும்தான். என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, அது மட்டும்தான். என்ன எண்ணிக்கொண்டார்கள், அதற்கு பின்னணி என்ன என்பதை கூட நேச்சுரலிஸ்ட் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்கிறீர்கள், அங்கே சில விஷயங்கள் நடக்கிறது. அப்போ நீங்கள் அறியக்கூடிய சாத்தியமான சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும்தான் நேச்சுரலிஸ்டில் வரும். அங்கே இருக்கிறவன் இப்படி நினைத்தான் என்று உங்களுக்கு தெரியாது. இவன் இப்படி சொன்னதுக்கு இன்ன காரணம் இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. இவர் இப்படி செய்தார், இவர் இப்படி சொன்னார், இப்படி நடந்தது. அது மட்டும்தான் யதார்த்தம், இயல்புவாதம். மிகச் சரியான ஒரு இயல்புவாத நாவலாக அன்றைக்கு கோவேறு கழுதைகள் வெளிவந்தது. தமிழ் இலக்கியத்துடைய போக்கை மாற்றிய ஒரு படைப்பது. சரியான தலித் இலக்கியம் என்பது அங்கிருந்து தான் தொடங்குகிறது. தலித் இலக்கியத்திற்கு ஒரு திசை இருக்கும் என்றால் அது ஆவணப்படுத்தல் தான் இருக்க முடியும். கற்பனையை முன்வைப்பதில் அல்ல, உண்மையை முன்வைப்பதில், யதார்த்தத்தை முன்வைப்பதில். இது இப்படித்தான், நீ என்ன சொன்னாலும் இதை மறுக்க முடியாது, இப்படித்தான். இது நம் முன் இருக்கக்கூடிய கற்பாறை போன்ற யதார்த்தம். நீ கையை அசைத்தால் அது புகையாக மாறிவிடாது என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தம். ஆனால் அது தலித் நாவலும் அல்ல, அது நாவல். எப்போதுமே அப்படித்தான். நீங்கள் ஒரு விஷயம் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இலக்கிய இயக்கத்தை தொடங்கக்கூடியது அந்த இலக்கிய இயக்கத்தை தொடங்கி வைக்கும் நோக்கத்துடன் எழுதப்படக்கூடிய நாவல் அல்ல. மிகச் சரியாக ஜெனர் வகுக்கக்கூடிய, மிக சரியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு எதையுமே தொடங்கி வைக்காது. அது படைப்பல்ல, அது ஒரு அறிவிப்பு மட்டும்தான். கோவேறு கழுதைகள் ஒரு தலித் நாவலாக படிக்கலாம் வேண்டுமென்றால், ஆனால் அடிப்படையில் அது ஒரு பெண்ணிய நாவல் என்று படிக்கலாம்.
அதற்கு அப்பால் மனிதனுடைய அடிப்படையான வீழ்ச்சியை வாழ்க்கையின் சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நாவல், ஒரு இருத்தலியல் நாவல் என்றதை படிக்கலாம். இன்னும் வாசிப்பில் அதுக்கு வரலாம். சுந்தர ராமசாமி அவருடைய வாசிப்பில் ஒரு வகையான இருத்தலியல் நாவலாக அதை பார்க்கிறார். ஆரோக்கியத்துடைய வாழ்க்கையுடைய அர்த்தமின்மை அவள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியை சொல்லக்கூடிய ஒரு நாவலாகத்தான் அதை பார்க்கிறார். நானும் ஒரு வகையில் அப்படித்தான் அந்த நாவலை பார்க்கிறேன். அன்று தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக இமயம் தமிழில் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். அவருடைய எழுத்தினுடைய அழகியல் பெரும்பாலும் அதே பாணியில் தான் இருக்கிறது. பேசு பொருட்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. அவருடைய படைப்புகளை படிக்கும் போதெல்லாம் இந்த கதை இவரால் சொல்லப்படுவதற்காக இங்கே காத்திருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. புகழ்பெற்ற ஒரு அரேபிய சிறுகதை உண்டு. நம்முடைய கதை மாதிரியே இருக்கும். அது ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு ஒருவன் ஒரு பெண்ணை வெளியூர் கூட்டி செல்கிறான். திருமணம் செய்து கூட்டி செல்கிறான். செல்லும் வழியில் அவளை கொன்று அந்த நகையோடு சென்று விடுகிறான். அவள் இறந்து கீழே விடுகிறான். விழும்போது ஒரு கல்லை எடுத்து இது சாட்சியாகட்டும் என்று சொல்லி வீசி விடுகிறான். பல ஆண்டுகள் பாலைவனத்தில் ஒரு சிறு கல் காத்திருக்கிறது. நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு அந்த வழியாக ஒரு கவிஞன் போறான், ஒரு பார்டு, ஒரு குல பாடகன் போறான். அவன் காலில் அந்த கல் தட்டுது, முட்டுது. உடனே அந்த கல்லிலிருந்து அந்த மீளாத துக்கம் அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த பெண்ணுடைய நீதியை, அந்த பெண்ணுடைய குரலை அவன் கவிதையாக்குகிறான். அது என்றும் அழியாமல் அல்லாஹ்வுடைய காது வரைக்கும் சென்று வந்தது. இந்த கதை இருக்கு. பாலைவனத்தில் கோடான கோடி கல் கிடக்கு, மண் கிடக்கு. ஆனால் ஒரு துக்கம், ஒரு அநீதி, ஒரு முறையீடு அங்க யுக யுகமாக ஒரு கவிஞனுக்காக காத்திருக்கும் என்பது அதனுடைய அந்த சாராம்சம். தமிழகத்தில் இவ்வளவு பக்கங்கள் எழுதப்பட்டும் கூட, இவ்வளவு கதைகள் சொல்லப்பட்டும் கூட, ஆரோக்கியத்துடைய கதையை சொல்வதற்கு ஒரு இமயம் வர வேண்டியிருக்கு. செட்டலுடைய கதையை சொல்வதற்கு ஒரு இமயம் வர வேண்டியிருக்கு. ஆறுமுகத்துடைய கதையை சொல்வதற்கு ஒரு இமயம் வர வேண்டியிருக்கு. ஒரு கலைஞன் வந்து தொட்டு எழுப்பி ஒவ்வொரு கூழாங்கல்லிலிருந்தும் ஒரு துயரத்தை ஒலிக்க வைப்பது அவருடைய படைப்புகளில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் தமிழகம் கொண்டாட வேண்டிய, என்றும் எக்கணமும் தமிழகத்துடைய மையத்தில் நிற்கக்கூடிய பெருங்கலைஞர்கள் ஒருவராக நான் இமயத்தை கருதுகிறேன். அவருடைய படைப்புகளுடைய யதார்த்த கட்டுமானத்தை பற்றி சொன்னேன். அவர் கதை சொல்லும்போது வாசகனை நோக்கி பேசுவது கிடையாது. வாசகனில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தையோ குறிப்பிட்ட உணர்ச்சியோ உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் இருப்பது போல தெரியாது. ஒரு கேமரா, ஒரு ஒளிப்பதிவு கருவி மிக மெதுவாக பேன் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும். அதில் என்னென்ன விழுகிறதோ அதெல்லாம் ஆவணப்படுத்தப்படுகிறது தன்னிச்சையாக. ஆனால் இதில் ஒரு சின்ன பிளெண்ட் இருக்கு, ஒரு சின்ன கலவை ஒன்று இருக்கு. அதை சுட்டி காட்ட வேண்டும். அது ஒரு கிராமிய பெண்ணின் ஒப்பாரி போல, அல்ல அவள் அழுது கொண்டே சொல்லக்கூடிய ஒரு கதை போல, ஒரு நாட்டுப்புற பாடல் போல, மிக மிக மண் சார்ந்த ஒரு 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 குரல் ஒன்று ஒலிக்கும். அது வேறு அழகியல். இந்த நேச்சுரலிஸ்டிக் அழகியலுக்குள்ள, அந்த இயல்புவாத அழகியலுக்குள்ள இல்லை, அது வெளியேறிந்து வரக்கூடிய ஒரு அழகு. அது அந்த ஃப்ரேமுக்குள்ள, அந்த யதார்த்த ஃப்ரேமுக்குள்ள திடீரென்று அந்த பேச்சு குரல் ஒலிக்க ஆரம்பிக்கும் போது மிக ஒரு ஒரு விதமான ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். நான் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் அலைந்து திரியக்கூடிய காலத்தில் ஒரு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறேன். அதில் நாம் தவிர யாருமே கிடையாது. இருட்டு. திடீரென்று ஒரு அழுகை குரல் ஒலிக்க ஆரம்பிக்கும். ஒரு பெண்ணுடைய அழுகை குரல், ஒரு பாரி மாதிரி நீட்டி பாடக்கூடிய அந்த இருட்டில் அந்த குரல் கிட்டத்தட்ட உடல் இல்லாத குரல் மாதிரி, வரலாற்றுடைய குரல் மாதிரி ஒலித்து ஒரு விதமான பெரிய ஒரு மெய் சிலிப்பை நான் அடைந்தேன். அப்புறம் பார்த்தா நான் உட்கார்ந்துருந்த சுவருக்கு அந்த பக்கம் ஒரு பிச்சைக்கார கிழவிக்கு படுத்திருக்கு. அதுதான் அது பாடுது. பாடலை அது புலம்புது.
அந்த சிலிர்ப்பை, ஒரு காலம் கடந்த குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த யதார்த்தவாத கதைக்குள்ளே இமயம் ஊடுருவக்கூடிய சில தருணங்கள் உண்டு. அவருடைய கதைகள் இருக்கக்கூடிய அப்பட்டமான யதார்த்தத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசும்போது ரசிகர்கள், நல்ல இலக்கிய வாசகர்கள் அதை தவறவிடக்கூடாது என்பதற்கு அதை சொல்கிறேன். ஒரு உதாரணம் என்றால், ஆறுமுகம் நாவல்ல கதாநாயகி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறா. அவர் விதவை. தன்னுடைய சின்ன பையன்கிட்ட, மொழி திருந்தாத பையன் பின்னால போறான். தன்னுடைய விதவை துயரை, தன்னுடைய தாங்க முடியாத விதவை துயரை அந்த பையன்கிட்ட சொல்லிட்டே போவான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவகிட்ட தான் சொல்றான். ஆனால் அந்த பகுதி படிக்கும்போது அங்கே அந்த யதார்த்தவாதத்துக்குள்ள ஒரு ஃபோக் பாயிண்ட், ஒரு நாட்டுப்புற கலைஞன் வந்து உட்கார்ந்துறதை பார்க்கலாம். இந்த வட தமிழகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. இது தெருக்கூத்துடைய மண். தொன்மையான தெருக்கூத்துகள் கலைஞர்கள் வாழ்ந்த மண். அவர்கள் பல பேர் இன்றைக்கு கிடையாது. அந்த ஏதோ ஒரு தெருக்கூத்து கலைஞனுடைய குரல் இவரை அறியாமல் இவருடைய கை வழியாக அந்த நாவலுக்குள்ள வருகிறது என்று அந்த இடத்துல தோன்றுகிறது. எல்லா நாவல்லையும் அந்த மாதிரியான சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை எடுத்துக்கொண்டு இந்த யதார்த்தத்தை நாம் உருவாக்கும் போது தான் நாம் இமயத்தை மிக சரியாக புரிந்து கொள்வோம். இன்னொன்று, அவர் ஒரு கட்டுமானத்தை உருவாக்குகிறார். அந்த கட்டுமானத்திற்குள்ளே கருத்தியல் சார்ந்த விளக்கத்தை முன்வைப்பதில்லை. எந்த விதமான ஐடியாலஜி நோக்கி அவரை கொண்டு போவதில்லை. கரை வேட்டி கட்டிக்கொண்டு இலக்கிய மேடையிலே தோன்றக்கூடிய ஒரே நபர் மட்டுமல்ல, தோன்றிய ஒரே நபர் அவர் தான். ஆனா அவருடைய படைப்புகள் எதுவுமே எந்த கட்சிக்கும் சார்பானவை கிடையாது. அவருடைய படைப்புகள் இடதுசாரித்தன்மை என்று உள்ளது என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சில சமயங்களில் நமக்கு தோன்றும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒன்று இருக்கிறது, அரசியல் சரி. ஒரு எழுத்தாளன் சொல்ல வரும்போது 4 பேருக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் சொல்லணும், முற்போக்காக தான் இருக்கணும். முற்போக்கு என்று அங்கீகரிக்கப்பட்ட சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த களத்துக்குள் விளையாடினால்தான் அது பாதுகாப்பு. இமயத்துக்கு அதுவும் பொருட்டு கிடையாது. நீங்க அவரை திமுக எழுத்தாளர் என்று சொல்ல முடியாது, திமுக காரர் என்று வேணா சொல்லலாம். முற்போக்கு எழுத்தாளர் என்று சொல்ல முடியாது, பிற்போக்கு எழுத்தாளர் என்று சொல்ல முடியாது. எழுத்தாளர் என்பதற்கு கப்பால் எதை பற்றி சொல்ல முடியாது அவரை பற்றி. இப்போ இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய, இங்கே அதிகமாக பேசிய செல்லாத பணம் என்கிற நாவலை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தமிழ் எழுத்தாளன் அந்த கட்டுமானத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சி அடைவான். மிகப்பெரிய ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சி வரும். கதை கேட்டு பாருங்க. நடுத்தர வர்க்கத்தை, உயர சாதியை சார்ந்த படித்த அழகான ஒரு பெண் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த பொருளியல் நிலையை சார்ந்த ஒருவனை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த கதை எடுத்த உடனேயே தன்னிச்சையாகவே எழுத்தாளனுடைய கை இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா அவன் ஏழை பங்காளனாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுத்து விட்டார்கள். வரலாற்று கடமை ஒன்று இருக்கு, இதுக்கு மேலே அவன் போக முடியாது. இல்லை இந்த தீமையன்ட்ட இமயம் சொல்லியிருந்தா, இமயம் சொல்ல மாட்டேன், வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா எதுக்குங்க வம்பு, கிளின்னு கிளிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இமயத்துக்கு அது பிரச்சனை கிடையாது. அவர் அதை பற்றி யோசிக்கிற வழக்கமே கிடையாது. அவர்களுக்கு கூடிய உலகத்துக்குள்ளே யாருமே கிடையாது, இந்த அரசியல் அங்கே இல்லை. ஆனால் தன்னிச்சையாக அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணவ கொலைகளின் பின்னணியில் இந்த கதை ஆணவ கொலைக்கு ஆதரவானதாக சிலரால் வாசிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பது மிக கடைசியாகத்தான் இமயத்துக்கு தெரிய வரும். அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அப்போ அந்த கதையில் என்ன இருக்கு? அந்த பெண்ணுடைய அழிவு இருக்கு. நீங்கள் அந்த கதையை படிச்சீங்கன்னா அதில் நியாய தர்மங்கள் அல்ல, அதுக்கப்பால் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த உளவியல் 2 தரப்பு இருக்கு. செல்லாத பணம் வாசித்து விட்டு இமயத்துடைய மிகச்சிறந்த வாசகரும் என்னுடைய நண்பரும் ஆகிய அனீஷ் கிருஷ்ணன் ஆயிரம் வீட்டில் வந்து பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்ல, அவர் திருமணமாகாதவர், ஒரு ஆச்சாரமான ஆள். இந்த மாதிரி ஆண்களை, இந்த மாதிரியான பெண்கள் திருமணம் செய்வது அடிக்கடி நடக்குது. இது ஒரு ரியாலிட்டி, இது ஒரு யதார்த்தமான உண்மை.
இதுக்கு நீங்கள் நாடக காதல் அது இதுன்னு 1000 வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் இது ஒரு யதார்த்தமான உண்மை. நமக்கு இளமை பருவத்தில் ஒன்று தெரியும். நாம் ரொம்ப விரும்பக்கூடிய அழகான பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை. அந்த வடு இல்லாத பாதி பேர் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் இது ஏன் நடக்குது? இந்த பொண்ணு ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? நான் சொன்னேன், இந்த நாவலுக்குள்ளே அதுக்கான காரணம் இருக்குது. அந்த நாவலுக்குள்ளே அவளை மிகப்பெரிய அளவில் கட்டாயப்படுத்துவது என்னவென்றால், அவன் செய்து கொள்ளக்கூடிய சித்திரவதைகள் தான். கையை அறுத்துக்கிறான், தன்னைத்தானே சாக ரெடியாக இருக்கான். ஒரு அழகி, ஒரு படித்த பெண், ஒரு உயர்குடி பெண், இது எல்லாத்துக்கும் அடியில் இருக்கிறது பெண் என்னும் ஈகோ, அகங்காரம். பெண் என்கக்கூடிய ஈகோ, அது ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தனக்காக ரத்த பலி கொடுக்கக்கூடிய ஒருத்தனை தான் செலக்ட் பண்ணுமே ஒழிய சும்மா பூவோட நிற்கக்கூடியவன் இல்லை. ஒரு கை ரத்தத்தோட நிற்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் பூ வச்சு நிற்கிற இந்த தெய்வம் யாருக்கு வரம் கொடுக்கும்? நீ இவன் எனக்கு சாக ரெடியா இருக்கான், இவன் எனக்கு சாக ரெடியா இருக்கான், அவனுக்கு தான் அந்த தெய்வம் அருள் புரியுது. திரும்ப திரும்ப அதுதான். நீ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு ஒருத்தன் மிக உண்மையாக நம்பி சொன்னான் என்றால் 99% பெண்கள் அறியாத தவிர்க்க முடியாது. இன்னும் சொல்லமா 2 வரிகள் சொல்றேனே, உண்மையிலேயே ஒருத்தன் நம்பி உங்க கண்ணை பார்த்து நான் தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா நீங்க 90% நம்பிடுவீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பல மனநோயாளிகள் கடவுள் அப்படிதான், நான் உண்மையில் நம்பி தான் சொல்றான். அதே போல நான் உனக்காக சாமே அப்படின்னு சொல்றவன் நடிக்கல, உண்மையிலே சொன்னால் என்றால் அதுலேருந்து வெளியே போக முடியாது, அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அது தலையில் நவகண்டம் மாதிரி கையில் கழுதில் கத்தியை வச்சுட்டு ஒருத்தவன் நிற்கிறான் அவன் முன்னாடி, ரேவதி முன்னாடி. அவளுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் அவளுக்கு என்ன தெரியலன்னா, உனக்காக சாவேன் என்று சொல்லக்கூடிய வரியுடைய கமா போட்டு அடுத்த வரி தான் உன்னை கொல்வேன் என்பது. ஏன்னா ஒருத்தருக்காக சாக தயாராக இருக்கக்கூடியவன் ஒரு கணம் கூட அவளை வெளியே விட மாட்டான். அவளுக்கு வேறொரு வாழ்க்கை இருக்கு, வேறொரு சிந்தனை இருக்குன்னு நினைக்க விட மாட்டான். அவன் வேறொரு பர்சனாலிட்டி, வேறொரு என்டிட்டி நம்ப விட மாட்டான். ரவி அந்த நாவல் முழுக்க அக்டோபஸ் மாதிரி 8 கையால் அவளை போட்டு வச்சுட்டு தான் பார்க்குறான். வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். வேலைக்கு போனா இவ தன்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறான். அப்போ அவளை அவன் கொல்றது என்ன காரணத்தினால அவன் தன்னை சித்திரப்படுத்தி அவளை வென்றானோ அதே காரணத்தினால்தான். அப்போ அந்த நாவலுடைய கண்டென்ட் என்பது சோஷியல் கண்டென்ட் இல்லை, அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது. அதுக்கு அப்பால் ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய நுட்பங்களுக்குள்ள அது போயிட்டே இருக்கு. வென்றெடுக்கக்கூடிய ஒரு பொருள் மேல் வென்றவனுக்கு இருக்கக்கூடிய அதீதமான உரிமை, அந்த பொருளை உடைத்தழிக்கும் எல்லை வர செல்லக்கூடிய ஒரு கிராஃப் அதில் இருக்கு. அதுக்குள்ள அந்த பெற்றோர், அந்த ஆஸ்பத்திரி, அதனுடைய ஒரு தீராத நரக வதை, மிக யதார்த்தமான ஒரு சித்திரத்தை கொடுக்கிறார். இமயத்துடைய நாவல்களை படிக்கும்போது தன்னிச்சையா நம்ம அதனுடைய சமூகவியல் அர்த்தங்களை தான் எடுப்போம். அது இயல்பு தான், அது இயல்பு தான். ஆனா அது கப்பால் ஒன்று இருக்கு. திருப்பி நான் கோவேறு கழுதைக்கு வருகிறேன். கோவேறு கழுதை நாவல்ல மிக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியங்கிற கதாநாயகி. அவங்க பிள்ளைங்க எல்லாமே அவங்க கிட்ட இன்னும் மேலான வாழ்க்கை நிலைக்கு வர்றாங்க. ஆனால் அந்த மொத்த நாவல்லையுமே வாழ்க்கை பற்றி ஒரு விதமான நம்பிக்கையோட நல்லெண்ணத்தோடு இருக்கக்கூடியது ஆரோக்கியம் மட்டும்தான். அவ்வளோ எதிர்மறை சூழல்லையுமே ஒரு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணா போதும் என்ற அளவில் தொடர்ந்து தன்னோட வாழ்க்கை நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியவராக இருக்காங்க. அப்போ ஒடுக்குமுறைகள், சுரண்டல்கள், சமூக அநீதிகள், அது சார்ந்த பாடங்கள் என்று நாம் படிக்கக்கூடிய ஒரு பொது வாசிப்புக்கு அப்பால் போகக்கூடிய பல மடிப்புகளை இந்த நாவல்கள் வைத்திருக்கின்றன. என்ன காரணத்தினால் இதே விஷயத்தை எதுன இன்னொரு முற்போக்கு எழுத்தாளரை நாம் கலைஞர் என்று சொல்வதில்லை. பல மேடைகள் இதை என்று கேட்டிருக்காங்க. இதே பதிலை நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கேன். இதைத்தான் நீ சொல்லக்கூடிய இதே கருத்தை தான் அந்த முற்போக்கு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை ஒரு பட்டியலில் சேர்க்க மாட்டீங்க, இவரை ஒவ்வொருத்தரமே தூக்கி டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அவரை நான் இந்த டேபிளில் வைப்பேன், இப்படி திருப்பினா அவருடைய மறுபக்கம் தான் தெரியும்.
கலைப்படைப்பு என்பது டயமண்ட் மாதிரி முடிவில்லாத பக்கங்கள் கொண்டது. எப்படி திருப்பினாலும் அதுக்கு சரியாக தான் இருக்கும். ஒரு வாசிப்புக்கு அப்பால் செல்லக்கூடிய தளங்கள். ஒரு கட்டத்தில் இதை சுரண்டலுடைய கதையாக படிக்கலாம். நம்முடைய ஆணாதிக்கம் எப்படி ஒரு பெண்ணை அழிக்கிறது கதையாக படிக்கலாம். அல்லது வர்க்க வேறுபாடுகளின் நடுவே சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவி பெண்ணுடைய கதையாக படிக்கலாம். அதுக்கு அடியில் காலாகாலமாக உடைமை கொள்ளும் வெறியுடன் இருக்கக்கூடிய ஆணுக்கும், ஒரு ஆண் முன் தன்னை அழித்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய முடிவில்லாத போராட்டம் கதையா படிக்கலாம். அது முக்கியமான ஒரு கருத்து. அது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தன்னை முழுத அழிக்கிறார். ஆனா ஏதோ இடத்துல அந்த புள்ளியிலிருந்து முழுமையாக திருப்பி மீட்டு எடுத்தாக வேண்டும். பெரும்பாலும் ஒரு தாயாக மாறும்போது அவள் தன்னை மீட்டு எடுத்துக்குவா. அதுக்கப்புறம் அவள் காதலி கிடையாது, மனைவி கிடையாது, அம்மா மட்டும்தான். இவன் கையிலேருந்து பெர்மனண்டாக போயிடுவா, அவள் ஒன்றும் பண்ண முடியாது. அது நடக்கலை. இவ்வளவு அர்த்தங்களை ஒரு கலைஞன் ஒரு படைப்பின் முன் ஏற்றும் போது அது கலையாகிறது. ஆனால் ஒரு கலைஞன் அதை ஏற்ற முடியாது. அவன் கை வைத்தால் அது தன்னிச்சையாக வரும் என்றால், அவன் எந்த எண்ணமும் இல்லாமல் எழுதும் போதே அது அப்படி அமையும் என்றால் அது கலை. அவன் எழுதக்கூடியவன் கலைஞன். இமயம் அவர்கள் இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பது நாம் அனைவருக்கும் பெருமை கொண்டது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை நெஞ்சோடு தழுவி வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் மனோஜ் குரூர் என்கிற நண்பர் அவருடைய நாவலுடைய கைப்பிரதி எனக்கு அனுப்பியிருந்தார். மனோஜ் குரூர் அதற்கு முன்னால் எனக்கு கவிஞராக தெரியும். நான் ஊட்டியில் நடத்திய கவிதை அரங்குகளில் 2 அரங்கில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நாவல் ஒரு கவிஞன் எழுதின நாவல். மலையாளத்தில் அந்த மொழியை குறிப்பிட்ட வகையாக மாற்றி அந்த நாவலை அவர் எழுதியிருக்கிறார். அவர் நாவலை பற்றி குறிப்பெழுத எனக்கு எழுதவில்லை. ஒன்று மட்டும் எழுதினார். நாவல் படித்திருந்து பிடித்திருந்தால் எனக்கு ஒரு முன் குறிப்பு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்கிற அந்த நாவலை சென்னையிலே ஒரு விடுதியில் அமர்ந்து நான் படித்தேன். ஒரு மாலை அமர்ந்து இரவுக்குள் படித்து இரவில் அவரை கூப்பிட்டு சொன்னேன், கவிஞன் 20ஆம் நூற்றாண்டில் எழுத வேண்டியது நாவல் தான் அப்படின்ற ஒரு வரி உண்டு. அது போரிஸ் பாஸ்டர்நாக் சொன்ன வரி. கவிஞன் 20ஆம் நூற்றாண்டில் எழுத வேண்டியது நாவல் தான். ஏன்னா நாவல் என்பது தன் இயல்பிலே ஒரு காவியத்துடைய அழகியலை அடையக்கூடியது, ஒரு எப்பிக்காக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு நாவலுக்கு இருக்கு. ஒரு கவிஞன் தனி புள்ளிகளாக எழுதக்கூடிய விஷயங்களை தொகுத்து ஒன்றாக ஒரு காவியமாக முன்வைக்க வேண்டும் என்றால் 20ஆம் நூற்றாண்டிலே அவன் காவியம் எழுத முடியாது, நாவல் தான் எழுதியாகணும். போரிஸ் பாஸ்டர்நாக்குடைய டாக்டர் ஷிவாகோ அப்படிப்பட்ட ஒரு காவிய நாவல், அப்படிப்பட்ட ஒரு நாவல் இது. இந்த நாவலை எழுதுவதற்காக ஒரு மாறு வேடம் உனக்கு தேவைப்பட்டிருக்கிறது. நீ இதற்கு முன்னால் எழுதின எல்லா கவிதைகளுமே சமகாலத்தன்மை கொண்டவை. இந்த சமகாலத்தன்மையில் இருந்து கொண்டு உன்னால் சொல்ல முடியாத ஒன்றை உன்னால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்துக்கிட்ட சென்று எழுத வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. டிஸ்டன்சிங் என்றதை கலையில் சொல்வார். உங்களுக்கு மிக நெருக்கமான ஒன்றை நீங்க நேரடியாக எழுத முடியாது. ஒரு மனைவியை பற்றி கணவன் ஒரு நாவல் எழுத முடியாது. கோபதாபங்களை வேண்டாம் எழுதி வைக்கலாம், நாவல் எழுத முடியாது. நாவல் எழுதுவதற்கு ஒரு தூரம் தேவை. திருவண்ணாமலை மலையை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு தூரம் தேவை. அதுபோல அந்த தூரம், அந்த டிஸ்டன்சிங் சில பிரச்சனைகளுக்கு, சில தத்துவ பிரச்சனைகளுக்கு இருக்கு. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கொதிக்க வைக்க ஒரு தத்துவ பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை எழுதுவதற்கு அந்த பிரச்சனையை அப்படியே எழுதினால் அது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த பிரச்சனை ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடிக்கு நடக்குதுன்னு எழுதினா நீங்கள் அதை எழுத முடியும் சமயங்களில். புகழ்பெற்ற கிரேக்க தொன்மம் உண்டு, மெடூசா என்று சொல்லுவார்கள். அதனுடைய தலைமுடி பாம்புகளால் ஆனது. அதை நேருக்கு நேர் பார்த்தா கல்லாயிடும்.
அதை கொல்லணும். யுலிசஸ் போவான், ஒரு கேடயத்தை கொண்டு போவான். இந்த கேடயத்தில் அதனுடைய முகத்தை பார்த்து அந்த தலையை வெட்டுவான். அதனுடைய போர் புரியும் போது அந்த கேடயத்தில் தான் பார்ப்பான். எழுத்தாளன் எல்லா அடிப்படை பிரச்சனைகளையும் தன்னுடைய கேடயத்தில் தான் பார்க்க முடியும், நேருக்கு நேர் பார்க்க முடியாது, கல்லாய் போயிடலாம். ஏதோ ஒரு விந்தையான காரணத்தினால் அந்த மொத்த கதையுமே அவர் சங்க காலத்துக்கு கொண்டு போனார். சங்க காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சங்க காலம் என்ற ஒன்று கிடையாது. அது பல்லவர் காலத்தில் சில கவிஞர்களால் எழுதப்பட்ட கற்பனை தான் என்றுதான் 1972 வரைக்கும் வட இந்தியாவில் மிக முக்கியமான அறிஞர்கள் சொல்லி வந்தார்கள். உலகளாவிய அறிஞர்கள் அப்படிதான் சொல்லி வந்தார்கள். என்றைக்குமே பண்பாட்டு ஆராய்ச்சியிலும் வரலாற்று ஆராய்ச்சியிலையும் பிரிட்டிஷ் ஆய்வாளர்களுக்கு ஒரு பார்வை உண்டு, அவர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. என்றால் அவர்கள் நிதானமானவர்கள், தாவல் செய்ய மாட்டாங்க, கற்பனாவாத பாய்ச்சல் நடத்த மாட்டாங்க. அது பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் சங்க இலக்கியத்தை ஏற்றுக்கொண்டவே இல்லை, சங்க காலம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது இலக்கிய சான்று மட்டும்தான் இருக்கு, தொல்லியல் சான்று கிடையாது. தொல்லியல் ஆய்வில் முதன்மை சான்று என்று சொல்லப்படுவது தொல்லியல் சான்று தான். சங்க காலகட்டத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வெட்டோ ஒரு தொல்லியல் சான்றோ தமிழகத்திலே கிடைக்கவில்லை. அம்பிறகுதான் ஐராவதம் மகாதேவன் முதல் முறையாக 3 கல்வெட்டுகளை கண்டடைகிறார். அது ஒன்று புகழ்பெற்ற புகழூர் கல்வெட்டு, பார்த்திருப்பீர்கள். புகழூர் ஆலை இருக்க இடத்துல ஒரு குகைக்குள்ள இருக்கு, ஜெயின கல்வெட்டு. அதன் பிறகு தொல்லியல் சான்றுகள் பல வந்தன. அதன் பிறகுதான் சங்க காலம் நிறுவப்பட்டது. இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய சங்ககால செய்திகள் அந்த கவிதையில் இருக்கக்கூடிய, அதில் மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய புறநானூறு காட்டக்கூடிய சமூகம் வேறு, அகநானூறு காட்டக்கூடிய சமூகம் வேறு. புறநானூறு காட்டக்கூடிய சமூகத்தில் நலத்தகை புலத்தி பசைதோய் துளர்த்திய அன்று ஒரு பாட்டு சொல்லுது. அதாவது வாஷர் உமன், அதாவது சலவைக்கார பெண்மணி கஞ்சி போட்டு தோய்த்து உலர்த்தி மடித்த வேட்டியை அணிந்து கொண்டு ஒருவர் சபைக்கு வருகிறார். அப்போது அது ஒரு நகர நாகரிகத்தை காட்டுது. ஆனால் நீங்கள் சங்க காலத்தில் அகத்துறை பாடலை பார்த்தா ஒரு ஃபோக், ஒரு ட்ரைபு லைஃப் தெரியும். அது எப்படி என்றால், இன்றைக்கு கூட நம்ம பரதநாட்டியத்தில் ராஜாராணி நாடகம் தான் ஆடிட்டு இருக்கோம். ஒரு 300 வருஷம் பழைய கதை தான் பரதநாட்டியத்தில் இருக்கும். அது போல தான் கடந்த காலம்தான் அகத்துறையாக இருக்குது, நிகழ்காலம் புறத்துறையாக இருக்குது. இது எங்கே இணைப்பது என்பது ஒரு வரலாற்று ஆசிரியர் மிகப்பெரிய சவால். அதை மிக திறம்பட செய்து ஒரு குறைந்த செய்திகளில் கூட ஒரு சரியான யதார்த்த சித்திரத்தை உருவாக்கிற நாவல் நிலம் பூத்து மலர்ந்த நாள். அது படித்த பிறகு அது நூலாக வெளிவந்தது. நான் என்னுடைய முன்னுரையோடு அது மலையாளத்திலே வெளிவந்தது. அதன் பிறகு நான் ஜெயஸ்ரீயை கூப்பிட்டு இதை தமிழிலே நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும், தமிழ் வர வேண்டிய ஒரு படைப்பு என்று சொன்னேன். ஜெயஸ்ரீ அதை மிகச் சிறப்பாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய விருது என்பது மலையாளத்தில் எழுதப்பட்ட அந்த நாவலுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரம். இதில் ஒன்று சொல்ல வேண்டும். இங்கே சொல்லும்போது ஒரு மலையாளி எழுதிவிட்டார் என்று ஒரு வார்த்தை இங்கே வந்தது. ஆனால் மனோஜ் குரூர் இது தமிழ் யதார்த்தம் என்று எழுதவில்லை, தன்னுடைய தொன்மகாலம் என்று தான் எழுதியிருக்கிறார். நம்முடைய பூர்வகாலம் என்று தான் அந்த முன்னுரையில் அவர் சொல்கிறார். என்னுடைய கடந்த காலம் அது. நீங்கள் மலையாளம் என்று சொல்லக்கூடியது 17ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு 300 ஆண்டுகள் மலையாண்மை என்கிற ஒரு மருவு மொழி இருக்கு. 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் அங்கே இருந்தது கொடுந்தமிழ் காலகட்டம் சொல்லக்கூடிய சோழர் காலகட்டம், தமிழ் காலகட்டம் தான். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் அது சேர நிலம்தான். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், சங்க இலக்கியத்தில் மிக பெரும்பகுதி சேர மன்னர்களை பற்றியதுதான். ஏதாவது ஒரு மன்னர் வரிசையுடைய முழு வரிசையும் கிடைக்கிறது என்றால் சேரர்களை பற்றி மட்டும்தான். ஐங்குறுநூறிலே கிடைக்கிறது, சேரர்களுடைய முற்ற வம்சாவளியும் கிடைக்கிறது. பாண்டியனுக்கோ சோழனுக்கோ அப்படி வம்சாவளி கிடைக்கல. மிக அதிகமாக பாடல்கள் எழுதப்பட்டிருப்பது சேர பின்னணியிலே தான். ஆகவே மலையாளிகளில் சங்க இலக்கியம் பயின்றவர்கள் சங்க இலக்கியம் தமிழ்நாட்டை விட மலையாளிகளுக்குத்தான் நெருக்கமானது என்று சொல்வார்கள். சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பல சடங்கு முறைகள், வேலன் வெறியாட்டு போன்ற பல முறைகள் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது கேரளத்தில் மட்டும்தான், தமிழ்நாட்டிலே கிடையாது. ஆகவே அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நாவல், நமக்கு தான் கொஞ்சம் அந்நியமான நாவல்.
அதை நம்முடைய நாவலாக மாற்றிய ஜெயஸ்ரீக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விருதுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை அழைத்து வந்து கௌரவித்து பாராட்டி மகிழ்வது என்பது ஒரு வகையில் நமக்கு நாமே ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வதா. ஒரு கலைஞன் நம்மிலிருந்து எழுந்து மேலே வரக்கூடிய ஒருவர். பல தருணங்களில் நாம் பாராட்ட வேண்டும் நினைப்போம், யாராவது செய்யலாமே என்று நினைப்போம். முனைந்து அதை செய்ய முயல்பவர்கள் சிலர். அவர்களுக்கு அதில் புகழோ பெருமையோ கிடைக்கப் போவதில்லை. ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி மட்டும்தான் அதில் கிடைக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலைஞர்களின் ஒரு நண்பராக புகலிடமாக இருந்து வரக்கூடிய திருவண்ணாமலை பவா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.